ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பவர் ட்ரானிக் சப்ஜெக்டில் யூனிட் 2 இதோட 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஒரு 14 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 4 கொஸ்டின் வந்து தேரியாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணுறப்பட தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் அந்த டயக்ராம் வச்சு ட்ரா பண்ணுற மாதிரி கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கல. ஸோ லாஸ்ட்டாக நடந்த ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னு நான் சொல்லிட்டு அந்த ஒரு கொஸ்டினை 3 முறை கேட்டிருக்கான். 4 முறை நடந்த எக்ஸாமில் 3 முறை கேட்டிருக்கான். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன கொஷின் முக்கியமான கொஷின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த கொஷின் தான் ஃபஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபேஸ் கண்ட்ரோல் டிஃபைன் கேட்பாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபேஸ் கண்ட்ரோல் டிவைஸ் ரெக்டிஃபையர், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர்னு கேட்பாங்க. இல்லைனா வந்து வாட் இஸ் மீன் பை ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர்னு இன்டெரக்டாக தான் கேட்பாங்க கொஷின். டேரெக்டாலாம் கேட்க மாட்டான். ஸோ அதுக்கு ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் கன்வெர்ட்ஸ் எ கான்ஸ்டன்ட் ஏசி வோல்டேஜ் இன்டூ கண்ட்ரோல்டு டிசி வோல்டேஜ். அதாவது ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக மாற்றுறது தான் வந்து நம்ம வந்து ரெக்டிஃபயர்னு சொல்லுவோம். இதுவே கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர்னு சொல்லும்போது வேரியபிள் ஏசி சப்ளையை நம்ம வந்து ஃபிக்ஸ்டு டிசி சப்ளையாக மாற்றாது, அதாவது கண்ட்ரோல்டு டிசி வோல்டேஜாக மாற்றுதுன்றதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது பார்த்துங்க, மார்க் பண்ணியிருக்கும், அதை மட்டும் படிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். த அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் த ரெக்டிஃபயர் இஸ் வேரிட் பை கண்ட்ரோலிங் தி டிலே ஆஃப் ஃபயரிங் ஆங்கிள் ஆஃப் தைரிஸ்டர். ஸோ ஃபயரிங் ஆங்கிள் இருக்க தைரிஸ்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அதோட ரெக்டிஃபிகேஷன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி 4 கொஸ்டினில் 3 முறை கேட்ட கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் கேட்பாங்க இந்த கொஸ்டின். ஸோ இது வந்து இதோட அப்ளிகேஷன் என்னென்ன, எங்கெங்கே வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ ட்ரெயின்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க டிசி பர்பஸுக்காக. ஏன்னா ட்ரெயின் வந்து டிசி மாடல் தான் ரன் ஆகுது, அதனால் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் பார்த்தோம்னா மேக்னெட் பவர் சப்ளை, அப்புறம் வந்து போர்ட்டபிள் ஹேண்ட் டூல்ஸு, அப்புறம் ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன், வழக்கம் போல் ஸ்டீல் மில்லு, ரோலிங் மில்லு, பேப்பர் மில்லு, பிரிண்ட்டு, டெக்ஸ்டைல் மில்லு. ஸோ இதெல்லாம் வந்துடும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது டிஃபைன் ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் அண்டு அப்ளிகேஷன். ஸோ 2 கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து 3rd கொஸ்டின் பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். ஸோ நான் வேறு குலைக்குது, கொஞ்சம் பாஸ் பண்ணிடலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் கேட்பாங்க. ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயரோட கிளாசிஃபிகேஷன் கேட்கும்போது அது ஜென்ரலாக 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர், இன்னொன்று 3 ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். ஸோ அதுலேயும் பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயருக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் 3 டைப் இருக்குது. அதே போல் 3 ஃபேஸ்லேயும் 3 டைப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செமி கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஹாஃப் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தோம்னா ஃபுல் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க, இது ஃபுல்லி கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று டிஎல். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் என்னன்னு கேட்டால் அதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் ஒன்று, இன்னொன்று 3 ஃபேஸு. அந்த சிங்கிள் ஃபேஸ்லேயும் 3 டைப் இருக்குது, 3 ஃபேஸ்லேயும் 3 டைப் இருக்குது. ஸோ சிங்கிள் ஃபேஸுக்கு தனியாக கேட்டாலும் நீங்கள் வந்து அது 3 எழுதிங்க, செமி, ஃபுல், டியூவல். அதே போல் 3 ஃபேஸுன்னு கேட்டால் கூட அதுவும் அதே 3 தான், செமி கன்வெர்ட்டர், ஃபுல் கன்வெர்ட்டர், டியூவல் கன்வெர்ட்டர். ஸோ இது 3rd கொஷின். இந்த கொஷின் வந்து ஒரு முறை கேட்டிருக்காங்கப்பா. அடுத்தது பார்த்தோம்னா 4th கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ ரெக்டிஃபிகேஷன் மோடு அண்டு இன்வெர்ட்டிங் மோடுன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. 2 கொஷின் இது. ரெக்டிஃபிகேஷன் தனி கொஷின், இன்வெர்ட்டிங் தனி கொஷின். ஒன்றுமே இல்லை, ஒரு எஸ்ஏஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எஸ்ஏஆர் வந்து அந்த எஸ்ஏஆரை நம்ம வந்து இன்வெர்ட்டராகவும் ஒர்க் ஆக வைக்கலாம், அதே போல் பார்த்தோம்னா ரெக்டிஃபயராகவும் ஒர்க் ஆக வைக்கலாம். ஒரே ஒரு எஸ்ஏஆரை வச்சு நம்ம இன்வெர்ட்டராகவும் ஒர்க் ஆக வைக்கலாம், ரெக்டிஃபயராகவும் ஒர்க் ஆக வைக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ரெக்டிஃபிகேஷன் மோட்னா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு எஸ்சிஆர் எப்படி வந்து ரெக்டிஃபயராக ஒர்க் ஆகுது, அதாவது ஏசி வோல்டேஜை எப்படி இது டிசி வோல்டேஜாக மாற்றுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தோம்னா வென் மார்க் பண்ணியிருக்க பற்றி அது மாதிரி பார்த்துக்கோங்க. வென் ஃபயரிங் ஆங்கிள் ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ உங்களுக்கு 90 டிகிரியை விட இந்த ஃபயரிங் ஆங்கிள் ஆல்ஃபா வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஸோ அது இப்போ என்ன ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா அந்த எஸ்சிஆர் பார்த்தோம்னா ரெக்டிஃபயராக ஒர்க் ஆகும். தேர்ஃபோர் தி பவர் ஃப்ளோ ஃப்ரம் ஏசி சைட் டு டிசி சைடு, ஏசிலேருந்து டிசிக்கு போயிடுச்சு. அண்ட் தி கன்வெர்ட்டர் ஆப்ரேட்ஸ் அஸ் ரெக்டிஃபயர் இப்போ சொல்லிட்டாங்க. ஸோ ஏசிலேருந்து டிசியாக மாறுது பவர் சப்ளை, அதனால் வந்து அந்த கன்வெர்ட்டர் வந்து ரெக்டிஃபயராக மாறுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் ரெக்டிஃபிகேஷன் மோடு. முக்கியமான கீ பாயிண்ட்டே இந்த ஆல்ஃபா ஃபயரிங் ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கன்வெர்ட்டர் ஒரு ரெக்டிஃபயராக ஒர்க் ஆகும். இது வந்து 4th கொஷின். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இன்வெர்ட்டிங் மோட் கேட்பாங்க. இதுவும் முக்கியமான கொஸ்டின். இது வரைக்கும் கேட்டதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே தான்
இஃப் ஃபயரிங் ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 டிகிரி. ஸோ அதில் வந்து லெஸ் தென், இது கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாறும். ஏசி சப்ளைலேருந்து டிசி சப்ளையாக மாறுது, டிசி சப்ளையாக இருந்து ஏசி சப்ளையாக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. த கன்வெர்ட்டர் ஆக்ட் ஆஸ் ஏ இன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. திரும்ப சொல்கிறேன். ஸோ ரெக்டிஃபயர்னு சொன்னால் அந்த ஃபயரிங் ஆங்கிள் வந்து 90 டிகிரியை விட குறைவாக இருக்கணும், லெஸ் தென் 90 டிகிரி ஆக்கணும். இதுவே இன்வெர்ட்டராக இருந்துச்சுன்னா இந்த ஃபயரிங் ஆங்கிள் ஆல்ஃபா ஈக்குவல் கிரேட்டர் தென் 90 டிகிரி, 90 டிகிரி விட அதிகமாக இருந்தால் அது இன்வெர்ட்டராக ஒர்க் ஆகும், 90 டிகிரி விட கம்மியாக இருந்தால் அது வந்து ரெக்டிஃபயராக ஒர்க் ஆகும். அவ்வளோதான் விஷயமே. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஃபயரிங் ஆங்கிள் 90 டிகிரி கிரேட்டர் தென் லெஸ் தென், இதான் கீ பாயிண்ட் இதில். அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லாமே டயக்ராமாக தான் வரும். அதுக்கப்புறம் வர கொஸ்டின் எதுவுமே இது வரைக்கும் கேட்டதில்லை. மேபி கேட்க வாய்ப்பு இருக்குன்றதால சும்மா கொடுத்து வச்சுருக்கீங்க, டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க அந்த 5 கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கன்ஃபார்மாக அதுலேருந்து வரும், ஒன்று வரும். அப்புறம் பார்த்தோம்னா ஸ்னப்பர் சர்க்யூட்னா என்னென்னு கேட்பாங்க. நார்மலாக ஒன்றும் கிடையாது. ஸ்னப்பர் சர்க்யூட்ன்றது நம்ம ஒரு ரெசிஸ்டரையும் கெப்பாசிட்டரையும் வந்து பார்த்தோம்னா சீரியஸாக கனெக்ட் பண்ணி சர்க்யூட்டோட பேரலாக கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்னப்பர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இதை மட்டும் தெரிஞ்சுங்க. சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ரெசிஸ்டரையும் கெப்பாசிட்டர் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற அந்த பொருளுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்க, ஷண்டில் கனெக்ட் பண்ணால் அது மாதிரி தான் ஸ்னப்பர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. தென் அடுத்து பார்த்தோம்னா இந்த கொஷின் முக்கியமான கொஷினாக தெரியுது, இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன். ஸோ ஓவர் வோல்டேஜ்லேருந்து எப்படி வந்து பாதுகாக்கிறது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை, ப்ரொடெக்டிவ் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்னப்பர் சர்க்யூட், நான் லீனியர் சர்ஜு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா க்ரோபார் சர்க்யூட்னு சொல்லி ஒன்று இருக்குது, க்ரோபார் சர்க்யூட்னு ஒன்று இருக்குது. இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹை வோல்டேஜ்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம், ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட்டை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலான்றாங்க. அடுத்தது 8th கொஷின். இதுவுமே வந்து இந்த கொஷின் வந்து டயக்ராம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இந்த கொஷினில் வந்து அட்வான்டேஜ் கேட்டே இருப்பாங்க. நானும் புக்கில் அந்த கொஷின் எங்கே இருக்குன்னு பார்த்தேன், புக்கில் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ 3 phase ஃபுல்லி கண்ட்ரோல்டு பிரிட்ஜ் வித் ஆர்எல் லோடுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த 3 phase ஸ்டார் கனெக்டட் ட்ரான்ஸ்ஃபார்மர், டெல்டா கனெக்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷனை போட்டுட்டு தென் இதில் ஒரு 6 SCR யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே பார்த்தோம்னா எல்லாமே ஆட் நம்பராக வரணும், ஒற்றைப்படி எண்ணாக வரணும். கீழே பார்த்தோம்னா ஈவன் நம்பராக வரணும். மேலே T1 T3 T5 இருக்குங்களா, கீழே T4 T5 T2 இருக்கா. நம்மளை வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்க லோடு அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுத்தா என்ன லோடு கொடுக்குறாங்களோ அப்படியே போட்டு வேண்டியதான். ஆர்னா ரெசிஸ்டர் சிம்பிள், எல்னா இண்டக்டர் சிம்பிளை வச்சு ட்ரா பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து ஃபுல் பிரிட்ஜ், 3 phase ஃபுல் பிரிட்ஜ். அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு 3 phase செமி கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ செமிக்கும் ஃபுல்லுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபுல்லில் 6மே வந்து எஸ்சிஆராக இருக்கும். பிரிட்ஜில் பார்த்தோம்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வந்து எஸ்சிஆராக இருக்கும். கீழே இருக்கிறது எல்லாமே வந்து டயோடாக இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயமே. ஸோ இது தெரிஞ்சாலே உங்களுக்கு ஓவர் தான். வழக்கம் போல் இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இங்கே டெல்டா கனெக்ஷனில் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர், இது ஸ்டார் கனெக்டாக மாறுது. ஸ்டார் கனெக்டில் ARYV 3 டெர்மினல்லேருந்து எடுத்துகிட்டு சப்ளை தந்து உள்ளே கொடுக்குறாங்க. T1 T2 மேலே T3 இருக்குது. அதுக்கு கீழே டயோடு D1 D2 D3 இருக்குது. அதுக்கப்புறம் ரெசிஸ்டர் சிம்பிளும் இண்டக்டர் சிம்பிளும் போட்டு கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 3 phase ஃபுல் கன்வெர்ட்டர் பிரிட்ஜுன்னு கேட்டால் 6 SCR வரையணும். இதுவே செமின்னு கேட்டால் மேலே 3 SCR மட்டும் கீழே போட்டு 3 டயோடை போட்டுடணும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா AC to AC கன்வெர்ட்டர் வித் டிசி லிங்க். இந்த டயக்ராம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்புட் சப்ளையும் ஏசி தான், அவுட்புட் சப்ளையும் ஏசி தான். நடுவில் என்ன பண்ணுவாங்க, சப்ளையை மாற்றுவாங்க. ஸோ இதுதான் அந்த டிசி லிங்க்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா வேரியபிள் ஏசி வோல்டேஜை திரும்பவும் ஃபிக்ஸ்டு டிசியாக மாற்றி திரும்பவும் ஃபிக்ஸ்டு டிசியிலேருந்து ஃபிக்ஸ்டு ஏசியாக நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுப்பாங்க. ஸோ பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் டயக்ராம்லே அவுட்புட் இன்புட் பார்த்தோம்னா ஏசி இன்புட் இருக்கா, அவுட்புட்டும் ஏசி அவுட்புட் இருக்கா. நடுவில் பார்த்தோம்னா ஏசி டு டிசி, ஏசியாக டிசியாக மாற்றுறாங்க. நடுவில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசியை திரும்பவும் ஏசியாக மாற்றுறாங்க. ஸோ ஏசியாக டிசியாக மாற்றுறது வந்து ரெக்டிஃபயரு, டிசி ஏசியாக மாற்றுறது வந்து இன்வெர்ட்டர். உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு, இன்புட்டும் ஏசி அவுட்புட்டும் ஏசி. ரைட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் டிசி லிங்க்னு சொல்லுவாங்க. 10வது கொஸ்டின். அடுத்து 11 சிங்கிள் ஃபேஸ் செமி கன்வெர்ட்டர் வித் கண்டினியூஸ் லோடு கரண்ட்டு. ஸோ இதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸு செமின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், செமினா அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே பார்த்தோம்னா ரெசிஸ்டர் போட்டுருவோம், மேலே பார்த்தோம்னா ரைரிசர் போட்டுருவோம், எஸ்சிஆர் போட்டுருவோம். கீழே பார்த்தோம்னா அதுக்கு ஈக்குவலாக டயோடு போட்டுருவோம். ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ்ன்றதால உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் டயக்ராம் கொடுத்துட்டு மேலே T1 கீழே T2. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேலேயே வந்து T1 T2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா D1 டயோடு, D2 டயோடு. வழக்கம் போல் யூஸ் பண்ணியிருக்க லோடு RL இருந்துச்சுன்னா RL டயக்ராம் போட்டுக்க போகிறோம். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் செமி கன்வெர்ட்டர் வித் கண்டினியூஸ் லோட் கரண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கண்ட்ரோல்டு பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் வித் RL லோடு. ஸோ இது ஃபுல்லுன்னு சொல்லும்போது 4 எஸ்ஆராக வந்துச்சுங்களா, மேலே 1 2
கீழே 3, 4 வந்துடுச்சு. வழக்கம் போல் சிங்கிள் ஃபேஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துடுச்சு. நம்மளுக்கு லோடு வழக்கம் போல் வந்துடுச்சு. ஸோ ஃபுல்லுக்கு பார்த்தோம்னா 4மே எஸ்சிஆர் வரும். செமின்னா பாதி. ஸோ செமிஃபைனல்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் தான். மேலே ஃபுல்லாக எஸ்சிஆர், கீழே ஃபுல்லாக டயோடு. ஸோ இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 13வது கொஷின். ஸோ இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். ஃபுல் வே கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் வித் ரெசிஸ்டிவ் லோடு. இது ஃபுல் வே கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர் இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கண்ட்ரோல்டு பிரிட்ஜினா வந்து 4 டயோடு வரணும்பா. சாரி 4 எஸ்சிஆர் வரணும். இதுவே வந்து ஃபுல் வே கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர்னால் அதுக்கு 2 தான் வரணும். அது வந்து 2மே ஆப்போசிட்டில் வந்து இந்த சென்டர் டேப்டு லோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தான் பார்க்க சொல்கிறது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா 14th டயக்ராம் லாஸ்ட் கொஷின். ஸோ இது வந்து கொஷின் இல்லை போல இருக்குது. நான் கொஷின் சொல்கிறேன். ஸோ ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரோட டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் சொல்லும்போது பவர் சப்ளை, இன்புட் சப்ளை ஏசியாக இருக்குது. நம்ம அவுட்புட்டில் பார்த்தோம்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. நடுவில் ஒரே ஒரு டயோடு இருக்குது. சாரி, ஒரே ஒரு எஸ்சிஆர். நானே தப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு எஸ்சிஆர் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு எஸ்சிஆர் இருந்தால் அது ஆஃபு. அடுத்தது கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயராக இருந்துச்சுன்னா 2 எஸ்சிஆர் யூஸ் பண்ணுவாங்க. பிரிட்ஜாக இருந்தால் 4 எஸ்சிஆர் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் செமியாக இருந்துச்சுன்னா மேலே ஃபுல்லாக வந்து தைரிசர் யூஸ் பண்ணுவாங்க, கீழே டயோடு யூஸ் பண்ணுவாங்க. இதுவே 3 ஃபேஸாக இருந்துச்சுன்னா 3 ஃபேஸு செமியாக இருந்ததுன்னா ஆமாம், இது ஆஃப் கண்ட்ரோல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் வித் ஆர்ஓ லோடு. பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா 6மே வந்து எஸ்ஆராக வந்துடும். இதுவே வந்து செமியாக இருந்துச்சுன்னா, ஸோ இது வந்து செமி தான். செமியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே டயோடு வந்துடும். ஸோ இதில் முக்கியமான கொஷின் சொல்லும்போது இந்த ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு கொஷின், ஃபோர்த் கொஷின். ரெக்டிஃபயர் மோட்னா என்ன, ரெக்டிஃபிகேஷன் மோட்னா என்ன, இன்வெர்ட்டிங் மோடுன்னா இந்த மொதல் 5 கொஷின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. ஸோ அடுத்த தலைவீட்டில் பார்ப்போம்.